ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஹைட் அண்ட் சி லவ்வோட நெக்ஸ்ட்டு பார்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம இப்போ படிக்க பாட்கள் அப்போல்லாம் நான் பேசுகிற வேர்டு எப்படி பெயிண்ட் வர மாதிரி தெரிஞ்சா ஐ ஆம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்கள் அப்போல்லாம் என் பேபி பக்கத்தில் யாருமே வர முடியாது. நான் மட்டும்தான் ப்ளே பண்ணுவேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. தேவையில்லாமல் ஏன் க்ரை பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம சுகா பேக்கப் பண்ணபடி பேசுகிறது கேட்டு பார்க்க ரொம்ப ஷாக் ஆகி, இந்த வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு கேஸும் நீ தான், என்னோடய ஃபைனல் கேஸும் நீ தான், ஒன்றை தவிர என் லைஃப்பில் யாரையுமே நான் மூவ் ஆன் பண்ண மாட்டேன், நீ தான் எனக்கு எல்லாங்கிற மாதிரி சுகா அடிக்கடி சொல்லியிருப்பார்ல. அந்த வேர்டை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணபடி திரும்பினா மாஃபியா லுக்கில் சுகாவை பாட்டு நம்ம பார்க்க அப்படியே ஷாக் ஆகி பக்கத்தில் இருக்க சுகாவும் ஸ்டேஜில் இருக்கிற யோங்கியும் நோட் பண்ணிவிட்டு, நீ நீ இங்கே இருக்கனா? அப்போ அடியாரு அங்கிட்ட யோங்கி நிற்கிறான். யோங்கியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேர் பண்ணிவிட்டு, நீ இங்கே என்ன பண்ணுற? நீ யார் மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு செம ஷாக்கில் நம்ம பார்க் இந்த மாதிரி நம்ம சுகாவை நோட் பண்ணோம். சுகா அப்படி திரும்பவும் பார்க்கோட இப்போ இன்னும் கிரிப்பாக பிடிச்சபடி, ஏன் பேபி நான் சொல்கிறது உனக்கு புரியலையா என்ன? என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ்ஸும் நீ தான், என்னோடய ஃபைனல் கிஸ்ஸும் நீ தான் அப்படிங்கிற மாரி பார்க்கோட லிப்பில் கிஸ் பண்ணுவாரா? இந்த மாதிரி கிஸ் பண்ணால் பார்க்கெல்லாம் நம்பவே முடியல. இந்த மூமெண்ட்டுக்கு செம ஷாக் ரியாக்ஷனில் நோட் பண்ணோம். நம்ம பார்க்க அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம்ல, அந்த ரூமுக்கு கூட்டு போய் அவர் மாஃபியா லுக்கில் அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணபடி யோங்கி லுக்குக்கு மாறுவாரா? இந்த மாதிரி மாறுற மூமெண்ட்டை பார்த்து நம்ம பார்க்குக்கு மயக்கமே வந்துருச்சு. ஏன்டா டே, நீங்கள் 2 பேரும் ட்வின்ஸாடா அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்கவும், ஆமாம் பேபி, நீங்கள் 2 பேரும் ட்வின்ஸாக இருக்க சொல்ல நாங்கள் ட்வின்ஸாக இருக்கக்கூடாதா? எப்படி உன்னோட பேபி உன்னோட டேடி முன்னாடி என்ட்ரு ஆகிட்டோம்ல, நான் மூவ் ஆன் பண்ணதுக்கு என்ன நம்ம பண்ணுவேன்டா? கட்டடி எழுதிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி நம்ம சுகா இந்த மாதிரி நம்ம பார்க்க கலாய்க்கும். பார்க்க அப்படியே நம்ம சுகாவை அடிக்கிற அந்த மூமெண்ட்டுக்கும் பார்க்க அப்படியே ப்ராடஸ்ட்டிலே தூக்குனபடி, டைம் ஆகிட்டுருக்குல்ல, மேரேஜ் கரெக்டான டைட்டில் பண்ணிடணும் அப்படிங்கிற மாரி நேராக ஸ்டேஜுக்கு தூக்கிட்டு வந்தால் என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாரி கேட்கவும், பார்க்குக்கு மட்டும்தான் தெரியாது யோங்கியும் சுகாவும் ட்வின் பிரதர். அதாவது நம்ம சுகா நம்ம பார்க்க லவ் பண்ணுறதும் மேரேஜ் பண்ணிக்க போகிற மூமெண்ட்டும் ஜிமினாவுக்கும் ஜிமினாவோட பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். எங்கே வந்திருக்க மேரேஜ் அட்டன் பண்ண வந்திருக்க பர்சன்ஸ்க்குமே மேரேஜுங்கிறதும் தெரியும். இந்த மாதிரி நம்ம ஜிமினாவும் நம்ம யோங்கியை மேரேஜ் பண்ணிவிட்டு ஸ்டேஜ்லேருந்து லைட்டாக மூவ் பண்ணலாம். அந்த பிளேஸில் ப்ராடக்டிலே தூக்குனபடியே கரெக்டாக நம்ம சுகா பார்க்க கொண்டு ஸ்டேஜில் விடுறது இந்த மாதிரி விட்டோம். என்ன சொல்கிற? இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? அம்மா உன் நேம் என்ன அப்படிங்கிற மாரி கேட்கவும், உன்னோட டேடியோட நேம் சுகா அப்படிங்கிற மாரி சொல்லவும், இப்போ பார்க்குக்கும் நம்ம சுகாவுக்குமே மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக எண்டாக்கி ரிங் போட்டு மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம சுகா சைடை தான் காட்டுது. நம்ம மீன் 2 பேருக்குமே மேரேஜ் ஆன அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாவோட ஹவுஸுக்கு யோங்கி போயிருந்திருப்பார், சுகாவோட ஹவுஸுக்கு நம்ம பார்க்க வந்துருப்பார். இந்த மாதிரி இப்போது நம்ம சுகாவோட ஹவுஸை தான் காட்டுது. சுகாவோட ரூமுக்கு கூட்டிகிட்டு வருவார். அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம். என்ன இந்த ரூமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறைய வெப்பன்ஸில் அந்த மாதிரி இருக்குது. சுகா நீ என்ன மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்க? உன்னோட பிரதர் ஒரு பிஸ்னஸ் மேனுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ யோங்கியோட கம்பெனியில் ஒர்க் பண்ணியா, இல்லை உனக்கு ஏதாவது கம்பெனிஸ் இருந்துச்சா, என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க் ஒன் பை ஒன்னாக கேட்டால் ஆல்ரெடி நம்ம யோங்கி தான் சொல்லியிருப்பார்ல, நம்ம பார்க்குக்கு கேங்ஸ்டர் மாஃபியாஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற பர்சன்ஸை சுத்தமாக பிடிக்காது, அவன் கண்டிப்பாக உன்னை ரிஜெக்ட் பண்ணுவான், அவன் கூட ஃபைட் பண்ணுவானுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த மூமெண்ட்டெல்லாம் திங்க் ஆகி நான் யோங்கியோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், யோங்கி கம்பெனி ரன் பண்ணுவான், ஏதாவது அதர் கண்ட்ரி அதர் சிட்டியில் ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா என்ன அந்த பிளேஸ்க்கு போக வைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் நான் எந்த பிளேஸ்லையுமே உன்னை பார்க்கலையே. ஏன் பார்க், நான் யோங்கின்னு நினச்சி தானே நீ மேரேஜுகளில் பயங்கரமாக க்ரை பண்ணபடி நின்ன. அப்படி இருக்க சொல்ல உன் முன்னே நின்று யோங்கியா இல்லை இந்த சுகாவானுங்கிறது எப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி பேசினோம். பார்க்க ஒரு மாதிரி டவுட் ஆகி, சரி ஓகே நீ கம்பெனி தான் ரன் பண்ணியிருப்ப, ஆனால் இதுக்கு கன்ஸ்லாம் இருக்குது, என்கிட்ட கன் இருக்குது, உன்கிட்ட இருக்கிறதுலாம் என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரேராக இருக்குது,
இது என்ன ரேக்கர் அப்படிங்கிற மாதிரி மாஃபியா ஒர்க்குக்கான திங்ஸு ஃபைல் இருக்கிற ரேக்கரை ஓப்பன் பண்ண போனோம். டக்குன்னு சுகா அந்த ரேக்கரை மறைச்சபடி வந்து நிற்கிறாரு. பேபி, மேரேஜ் இன்னைக்கு நமக்கு ஆயிடுச்சு. நானும் லவ் டார்ச்சர் பண்ணி லவ்வை உங்ககிட்ட இருந்து அக்செப்ட் வாங்கிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன். பட் லவ் தான் ஒழுங்கா அக்செப்ட் ஆகாமல் ரிங் போட்டு மேரேஜ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மேரேஜ் டேட். நம்ம டேட்டை அப்படியே வெள்ளன்னு பேசிக்காம அப்படியே ஸ்வீட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குக்கிட்ட பேசினோம். எப்போ பார்த்தாலும் அண்டர்டேக்கிங் தானே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி ஷூவை மூவ் ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த ரேக்கரை ஓப்பன் பண்ண போனோம். நம்ம பார்க்க அப்படியே பேக்கப் பண்ணபடி அதான் நான் உங்ககிட்ட ப்ளே பண்ணணும்னு திங்க் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, என்னை என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்ட்டு எஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே நம்ம பார்க்கோட நெக்கை பயங்கரமாக பைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பைட் பண்ணால் பார்க் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபீல் பாடி சேஞ்சிங் ஆகி ஒரு மாதிரி ஷை ஆகுது. டக்குன்னு நம்ம சுகாவை மூவ் ஆன் பண்ணிவிட்டு போட்டும் சும்மா இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணி என்னை ஹீட் ஆக்கணும்னு நினைக்காத. இப்போவே எதுக்கு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும், கொஞ்சம் ஹவர்ஸ் போகட்டுமே அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்கிறத கேட்டு நடு கொஞ்சம் ஹவர்ஸ் போகட்டுமா, இன்னும் எத்தனை ஹவர்ஸ் வரைக்கும் தான் எனக்கு டைம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுகா வேர் பண்ணியிருக்க ஷர்ட் அக்கலாட்டி 4ல் போடுவாரோ அந்த மாதிரி போட்டால் என்ன சுகா என்ன பர்மிஷன்லாம் கொடுக்காட்ட அப்படியே என்ன ஃபுல்லாக நீயே 8 பப்புளுக்கு பர்மிஷன்லாம் கேட்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என் பேபி நான் என்ன பண்ணாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கும். என்ன ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும், அந்த ஸ்ட்ரகிள் மட்டும் தான் இப்போ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டு பேசவும், என்னடா என்ன பயமுட்டெல்லாம் செய்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேக் சைடாக நடந்தபடியே பெட்டில் வந்து உட்கார்ந்தாரு. ஐயோ, பெட்டு கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, இது என்ன பெட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டில் ஒரு நைஃப் வச்சுருப்பாரு. அந்த நைஃபை ஆன்சர் எடுப்பாரா, என்னடா சுகா ஃப்ரூட் எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு டேபிளில் வைக்கிறத விட்டு நைஃப்லாம் பெட்டில் போட்டிருக்க. ஐயோ, அது ஒன்றும் ஃப்ரூட்டை சாப்பிட வைக்கல, யாராவது என்னை கீல் பண்ண வந்து அட்டாக் பண்ணிட்டு வச்சுருக்கேனுங்கிற மாதிரி அந்த நைஃப் அப்படியே வாங்கிட்டு என் ரூமில் என்னென்ன திங்ஸ் இருக்குங்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருக்க. எடு ஓ ரூமா, இல்லை பேபி, நம்ம ரூமு, நம்ம பிளேஸ், நம்ம ஹவுஸ், நம்ம பெட். நீ என்னது பேபி ப்ளே பண்ண அலோவ் பண்ணுறத விட்டுவிட்டு தேவையில்லாததெல்லாம் ஏன் செக் பண்ணி பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே பில்லாவில் சாட்சிப்படி நம்ம சுகா பார்க்குக்கு மேலே ஓவரானம் பார்க்க வந்து அப்படி சுகாவை நோட் பண்ணபடி இப்படி பேசி தான்டா என்னை மொத்தமாக கவுட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி பார்க்க சுகாவை பாட்டு பேசினோம். ஆப்போசிட் பில்லோ கடியில் கன்னும் வெப்பன்ஸும் இருக்கிறத பார்க்குறாரு. ஐயோ, இதை பட்டுறானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பார்க்க நோட் பண்ணால் சுகா அந்த மாதிரி ஓவராக இருக்க அந்த மூமெண்ட்டை பார்க்க நோட் பண்ணிவிட்டு எங்கே நம்மளை மொத்தமாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம யோங்கி ஜிமினாவை மேரேஜ் பண்ணிவிட்டு லைஃப்லேருந்து போயிடுவானோங்கிற மாதிரி திங்க் பண்ணி ரொம்ப பெயினாக இருப்பார்ல, லவ் பிரேக்கனான பெயினில் அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி டென்ஷனில் கன்னு வெப்பன்ஸை நம்ம பில்லோ கடியில் மறைச்சி வச்சுருக்கட்ட பார்த்துருவானோங்கிற மாதிரி பைத்திலே இருந்த சுகாவை டைட்டாக ஹேக் பண்ணபடி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிடுவேன் நினச்சிட்டு தெரியுமா, என் லைஃப்பில் இதுக்கப்புறம் நான் உன்னை மீட் பண்ணவே முடியாது, அவ்வளோதான் எல்லாம் எண்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சி எவ்வளோக்குலாம் நான் பயந்தே தெரியுமா, செத்துட்டேன் அந்த பிளேஸ்லையே. என்னோடய பிரதரும் உன்னோட பிரதரும் 2 பேரும் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் ரிங் போட்ட அந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நான் மொத்தமாகவே உடஞ்சி போயிட்டேன் தெரியுமா. எதுக்காக என்ன நீ இந்த மாதிரிலாம் பயமுறுத்தின, நீ ஏன் என்னை இந்த மாதிரிலாம் பயமுறுத்தின, உண்மையிலே அது எனக்கு ஹெல் மட்டும் இந்த பெயின் இருந்துச்சு தெரியுமா, நீ மட்டும் ஒரு 2 செகண்ட் லேட்டாக வந்துருந்த கண்டிப்பாக நான் செத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர எமோஷனில் நம்ம பார்க்கு க்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ண பார்க்கோட டீரெல்லாம் அப்படி வெயிட் பண்ணபடி ஹாப்பியான டயட்டில் ஏன் இந்த மாதிரி க்ரை பண்ணுற, டெத்தாக போகிறேன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோ ஈஸியாக நான் அவனை டெத்தாக விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகா அப்படியே நம்ம பார்க்கோட லிப்பில் கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணோம். பார்க்குமே நம்ம சுகாவை டைட்டாக ஹக் பண்ணபடி சுகா ப்ளே பண்ணதுக்கு அக்செப்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணோம். 2 பேருமே இவங்க லைஃப்பை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம பார்க்கும் சுகாவும் இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. இப்போ அப்படி நம்ம ஜிமினாவோட ஹவுஸுக்கு போவோம். ஜிமினாவோட ஹவுஸில் ஜிமினாவோட ரூம் உள்ளே தான் இப்போ நம்ம யோங்கி என்ட்ராகிறாரு. அந்த ஃபிஷ் டேங்கை நோட் பண்ணுறாரு. ஓ, ஃபிஷ் டேங்க் எங்கிட்ட இருக்குதா,
உன்னை அவன் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பான் போலுக்கு. நிறைய ஃபுட்லாம் குட்ட மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபிஷ் கிட்ட வந்து எல்லாமே பேசிட்டு சுற்றி முற்றி பார்த்தா நம்ம யோங்கியோட பிக்ஸை அந்த ஃபிஷ் டேங்கில் பக்கத்துலேயே நிறைய ஒட்டி வச்சுருக்காரு. என்னடா இது ஃபிஷ் டேங்கில் என்னோட பிக்கை ஒட்டி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிஷ் டேங்கையும் அந்த ஃபிஷ்ஷையும் நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக ஜிமினா ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிற சவுண்டை கேட்டு பெட்டுக்கு பேக் சைடில் போய் மறைஞ்சிக்கிறாரு. இந்த மாதிரி மறைஞ்சிக்கிட்டா என்னடா யோங்கியை ஹவுஸ் முழுக்க தேடியாச்சு, மேரேஜ் ஆகி நம்ம ஹவுஸுக்கு தானே யோங்கியை கூட்டிகிட்டு வந்தோம், ஒருவேளை அவன் ஹவுஸுக்கு போயிருப்பானோ? சே நம்ம கூட தானே காரில் ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி வந்தான். அப்போ எங்கே போனான்? கார்டன் சைடில் தேடிட்டேன், ஹால்லையும் தேடிட்டேன், கிச்சனில் கூட போய் பார்த்துட்டு வந்துட்டேனே. மாம் கூட அவன் ரூமுக்கு தானே போனதாக சொன்னாங்க, ரூமில் யாரும் இருந்த மாதிரி தெரியலையே. ஐயோ யோங்கி நீ எங்கடா போன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கரெக்டாக அந்த ஃபிஷ் டேங்க் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த ஃபிஷ் டேங்கில் 2-3 பிக் யோங்கியோட பிக்கை ஒட்டி வச்சுருக்காருல, அந்த பிக்குக்கு கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷுக்கிட்ட யோங்கியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. மேரேஜ் ஆகிருச்சு, ஹஸ்பண்டுக்கிட்ட எப்படி இருக்கணும்னு தெரியாது, எவ்வளோ நேரமாட்டா நான் வெயிட் பண்ணுறது, இந்த யோங்கி வர வர சரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபிஷ்ஷுக்கு ஏதோ ஜிமினால டேடு மாட்டையும் யோங்கிடா மாம் மாட்டையும் மாம் சரியில்லைங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு திட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம ஜிமினாவை நோட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்ம யோங்கிக்கு சிரிப்பு வந்துடுமா. அந்த மாதிரி பெட்டுக்கடியில் உட்காந்துருந்து சிரிக்கிற சவுண்டை கேட்டு என்னடா ரூம்குள்ள தானாக சிரிக்கிற சத்தம் கேட்கு அப்படிங்கிற மாதிரி பெட்டுக்கு பேக் சைடில் வந்து நோட் பண்ணேன். யோங்கி சிரிக்கிறத பார்த்துட்டு ஐயோ நீ இங்கேயே தான் இருந்தியாடா, ஏண்டாடே இப்படியாடா டெய்லியுமே அந்த ஃபிஸுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அது தானே நம்மளோட மெமரி, நம்மளோட லவ்வோட ஸ்டார்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாம் நம்ம லவ்வோட மெமரி, நம்ம லவ்வோட ஸ்டார்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமினா வந்து ஹக் பண்ணபடி அப்பா எப்படியோ மேரேஜ் பண்ணியாச்சுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம இவங்க ரிலாக்ஸ் ஆனோம். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, உன்னே மாதிரி ஒரு பிரதர் இருக்கானுங்கிறது ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும் அது வந்து சொல்கிறா, நான் உனக்கு மட்டும்தானே கிஸ் பண்ணேன், உன் பிரதருக்கெலாம் கிஸ் பண்ணலல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏய் தப்பாலாம் பேசாதடா, அவன்லாம் வந்து நீ கிஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டான், உன்னையே அடித்து வீசிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன அடித்து வீசிடுவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா யோங்கியை நோட் பண்ணால் ஐயோ நம்ம பிரதர் ஒரு மாஃபியானுங்கிறத வெளியே சொல்லிடக்கூடாது, பிறகு பார்க்குக்கு தெரிஞ்சால் ஃபைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன ஜிமின் எதுக்கு தேவையில்லாமல் என்னோடய பிரதரை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க, என் பிரதரை பற்றிலாம் தேவையில்லாமல் பேசாத, இன்றைக்கி என்ன டே தெரியுமா, என்ன டே நமக்கு மேரேஜ் ஆன டே, அப்புறம் என்ன நம்ம 2 பேரும் நிறைய டைத்தை ஸ்பெண்ட் பண்ணலாமே, ஃபிஷ் கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போட்டோம், இப்போ என் யோங்கி கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமினை வாக் பண்ணபடி நம்ம யோங்கி கிஸ் பண்ணால் அப்படியா அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினை கேட்கவும் இதில் என்ன ஆர்வம் வேண்டியது இருக்குது, என் ஹஸ்பண்ட் கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஜிமினாவுக்கு ப்ராப்ளமாக இருந்தால் எனக்கும் ஓகே தான், ஜிமினாவுக்கு எப்போ தோணுதோ அப்போ ப்ளே பண்ணிக்கலாம், இப்போ நான் ஸ்லே பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க எங்கே இருந்து போகலானுங்கிற மாதிரி பண்ணால் என்னடா அவ்வளோ ஈஸியாக தப்பிச்சலான்னு நினைப்பானுங்கிற மாதிரி ஜிமினா கிரிப்பை நம்ம சுகாவை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா என்ன ஜிமின் இன்னும் வேண்டாம் ப்ளே பண்ணான்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணான்டான்னு இப்போ என்ன நம்ம சொல்லிட்டு இருந்தேன், இப்போ என்ன இவ்வளோ வேகமாக பிடிக்கிற, அப்படி தான் சொல்லுவேன், அதுக்காக எல்லாம் வேண்டானுங்கிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே நம்ம யோங்கிக்கு கிஸ் பண்ண போயிட்டு நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது, எதாக இருந்தாலும் நாளைக்கு மார்னிங் பேசிக்கோ, இப்போ எதையும் பேசாதானுங்கிற மாதிரி யோங்கி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜிமினாவுக்கே ஒரு மாதிரி ஷை ஆகி ஓகே இப்போ நான் அவங்ககிட்ட பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினாவும் யோங்கியுமே அவங்க டைட்டை அவங்க லைஃப்பையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, மார்னிங்கே நம்ம பார்க்கு தான் அப்படியே பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு ஐயோ பார்க்க தாண்டா சாப்பிட்டா அந்த மாதிரி தெரிஞ்சு என்னம்மா ரூடாக ப்ளே பண்ணுறான், போடும்னா இன்னொரு 2 ரவுண்டுன்ட்டு 8 ரவுண்டுக்கு மேலே பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டான், இன்றைக்கி வேறு ஒரு மீட்டிங் இருக்குது,
மீட்டிங் பிளேஸ்க்கு எப்படி போகிறது? ஐயய்யோ! போச்சு போச்சு இப்போ போச்சு பெட்டக்கிட்ட எழுந்துக்க முடியலையே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம பார்க்க பயங்கரமாக புலம்புனா அவர் போய் தங்க முடியாமல் புலம்புனா நம்ம சுதா அப்படிலாம் இல்லை. இப்படி எழுந்துக்க முடியாமல் உட்கார முடியாமல் இருக்கிற நம்ம பார்க்க அப்படியே தூக்கி அவரோட ட்ரைஸில் உட்கார வச்சபடி மறுபடியும் கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன்டா டேய் நைட்டு முழுக்க அத்தனை டைம் ப்ளே பண்ணதுக்கப்புறமும் என்னை பாட்டு அடுத்த செகண்டு நீ எழுந்த அடுத்த செகண்டு இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுறியே, என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே தெரியலையாடா அப்படிங்கிற மாதிரி பார்க்க கேட்கவும், என்ன பேபி இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்க, நான் எவ்வளோ லவ்வபிளாக வந்து கிஸ் பண்ணேன், உன்னோட லவ்வோட ஃபீல் தான் என் பாடியில் பெயினாக அழகாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது சுகா, கம்பெனிக்கு மீட்டிங் வேறு இருக்குது, நான் கம்பெனி மீட்டிங்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் எடு மீட்டிங்க்கா அப்படிங்கிற மாதிரி பாரு கேட்டேன். வேறு எங்கே போகணும்? மீட்டிங் தானே, மீட்டிங் தான் போகணும். சரி வா ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம், நானே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிறேனே, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சுகா வேகமாக ரெஸ்ட் ரூம் போட்டு போனோம். பார்க்கால பெட்லேருந்து எழுந்துக்க முடியாத மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம பாருக்கு தான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேனுங்கிறதுக்காக அப்படியே பெட்டில் விட்டுட்டு போயிட்டான் பாரு. இங்கேருந்து நான் எப்படி எழுந்தாங்க வர போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்க கடுப்புலேயே திட்டிகிட்டு இருந்தா அப்படியே நம்ம பார்க்க சுகர் தூக்குறாரு. அண்டா முடியலல்ல பின் என்ன நான் தனியாக நீ தனியாக ஃப்ரெஷ்ஷப் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சவரில் கொண்டு வந்து விடுவாரா நம்பி விட்டா சுகா எங்கே பாரு சவர்க்கடியில் நிற்கிறோம், பக்கத்தில் நிற்கிறோம், நீ என்னை ஃப்ரெஷ்ஷப் பார்க்குறேன் நான் உன்னை ஃப்ரெஷ்ஷப் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரூடாக மறுபடியும் நைட் டைம் மாட்டி ப்ளே பண்ணக்கூடாது, ப்ளே பண்ணக்கூடாதுங்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகா கிட்ட ஃபைட்டை பண்ணிகிட்ருக்காரு சவருக்கடியில் நின்று இந்த மாதிரி பண்ணோம். சரி சரி ஓகே நான் எதுவும் ப்ளே பண்ணல அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவும் பார்க்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண போயிட்டு நடக்க முடியாத நம்ம பார்க்க ப்ராடஸ்டெல்லாம் தூக்கினபடியே கம்பெனிக்கு வராரு. இந்த மாதிரி சுகா ப்ராடஸ்டெல்லாம் தூக்கிட்டு வர மூமெண்ட் பார்க்கக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸ்மைல் பண்ணபடியே கம்பெனிக்குள்ளே வரா இந்த மாதிரி என்றாலும் எம்ப்ளாயிஸ் எல்லாம் அவ்வளோ பேருமே பார்க்க தான் நோட் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற பாஸு இப்போ ஹஸ்பண்ட் அண்டோட செம ரொமான்டிக் கப்பலாக மாறின மூமெண்ட்டை பார்த்து எம்ப்ளாயிஸ் அவ்வளோ பேர் ஷாக் ஆனோம். சிஓ ரூமில் கொண்டு வந்து கரெக்டாக நம்ம பார்க்க அவரோட சீட்டில் உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு சரி நான் இந்த சேரில் உட்காந்துக்கிறேங்கிற மாதிரி பக்கத்துலேயே ஒரு சேரை இழுத்து போட்டு சுகா பார்க்குக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு சரி மீட்டிங் எப்போ எத்தனை டைம் எப்போ போகணும் எங்கே போகணும் எத்தனை எம்ப்ளாயிஸ் வருவாங்கங்கிற மாதிரி பார்க்குக்கு இவரே ஒர்க்கு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறியா, நான் என்னோடய ஒர்க்கெலாம் பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும் சரி நீ உன்னோட ஒர்க்கை பாரு நான் அங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சுகா அந்த பிளேஸ்லேருந்து எழுந்து கொஞ்சம் தூரமாக பார்க்க விட்டு கொஞ்சம் தூரமாக வந்து சுகாவோட பர்சனல் பாடி கார்டுக்கு கால் பண்ணி மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் என்னென்ன ஒர்க்லாம் இருக்கோ பெண்டிங் ஒர்க் அதை எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பண்ண வைக்கிறாரு. இந்த மாதிரி பண்ண வச்சுட்டு இருந்தா சுகா என்னாச்சு பேபி, மீட்டிங் ரூமுக்கு போகணும், உன்னை தூக்கணுமா, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்லவும் பார்க்க அப்படியே வந்து அப்படியே நம்ம சுகர் தூக்குறாரு. தூக்கிட்டு நேராக மீட்டிங் ரூமுக்கு போகிறாரு. மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. மீட்டிங் ரூமில் நம்ம பார்க் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, எம்ப்ளாயிஸ்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராஜெக்ட் போலக்கு. மீட்டிங்கில் எல்லாருமே இந்த மாதிரி மீட்டிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா சுகாவை மீட்டிங் ரூமை விட்டு வெளியே போக வச்சிட்டாரு. ஏன்னா நீ பிறகு உன்னோட பிரதர் யோகிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிடுவேன், நாங்கள் 2 பேர் தான் எனிமீஸ், நீங்கள் 2 பேரும் பிரதர்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு வெளியே தான் நம்ம சுகா நிற்கிறாரு. இந்த மாதிரி நான் மீட்டிங் ஃபுல்லாக எண்டாக்கி எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வெளியே போகிற மூமெண்ட்டம் சுகா நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மீட்டிங் ரூமுக்குள்ளே என்ட்ராக்கி நம்ம பார்க்குக்கு ஏதோ ஜூஸ் மாதிரிலாம் கொடுக்குறாரு. சுகாவுமே ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. இந்த மாதிரி குடித்தா பார்க்கு சைடும் சுகா சைடும் இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தோம். இப்போப்படியே நம்ம ஜிமினா சைடும் யோங்கி சைடும் போயிடுவோம். மார்னிங்கே எழுந்து நம்ம யோங்கி தான் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டார், ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்குற நம்ம ஜிமினாவை நோட் பண்ணிட்டோம். என்ன ஜிமின், சொல்லப்போனால் நான் தான் டயர்டில் பயங்கரமாக ஸ்லீப் பண்ணணும், நீ என்னன்னு பெட்டை விட்டு எழுந்துக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உன்னை முதல்ல யாரும் ஃப்ரெஷ்ஷப் ஆக சொன்னா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்குறாரு. என்னடா மார்னிங் ஆயிடுச்சுடா, ஓ மாம் இதோட 3 டைம் இந்த ரூமை வந்து நாக் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆனது ஏன் ஃப்ரெஷ்ஷப் ஆனேன்னு கேட்குற, நான் கீழே போகிறேன் ஆண்டிக்கிட்ட அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஆண்டிக்கிட்டலாம் ஒன்றும் போகாண்டாம் அப்படிங்கிற மாரி ஜிமினை கிரிப்பாக பிடிச்சேன். ப்ளே பண்ணாத ஜிமின்,
நீ நைட்டு ப்ளே பண்ணிட்டு காணும், எதா இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம், ஆன்ட்டி கூப்பிட்றாங்க, நான் ஒரு கம்பெனிக்கு வர பொண்ணுங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம யோகி என்ன செய்வார்னா ஜிமினோட ஹேண்ட் சேர்த்து விட்டா அவ்வளவுதானா யோகி, இவ்வளவுதானா? இந்த ஜிமினாவுக்கு மார்னிங்கு இரவு பெஸ்ட்லாம் கிடைக்காதா? நீ இந்த மாதிரி என்னை ஏமாட்டுவேன்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு டக்குன்னு அந்த ஃபிஷ் டேங்க் இருக்குல்ல, அந்த ஃபிஷ் டேங்கில் இருக்க ஃபிஷ்ஷை பார்த்து ஓ மாம் கரெக்டாக இல்லை, இந்த மாதிரிலாம் டேடா பயங்கரமாக கெஞ்ச வைக்கிறாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக கட்ட ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு இவங்க வேகமாக வந்து ஜிமினாவோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் கட்டிகிட்டு இருக்காம மடியில் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலேஜுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க வேகமாக கீழே இறங்கி போனா பாட்டி ஆட்டிமர காலேஜுக்கு போகணுமாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நைட்டு ஆகுதுடா, நைட்டு கொஞ்சம் சாஃப்டாக அப்ளை பண்ணேன், என்னையா மிரட்டிட்டு போகிற, இன்றைக்கி நைட்டு இருக்குது உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினாவுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண போய்ட்டு நேராக ஹாலுக்கு வராரு. ஹாலில் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து தான் நம்ம ஜிமினாவும் யோங்கியுமே ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. நம்ம ஜிமினா நம்ம யோங்கியை நேராக அவர் ஒர்க் பார்க்குற கம்பெனிக்கு கொண்டு வந்து விட்டுட்டு ஈவினிங் வந்து நான் உன்னை பிக் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமின் அவரோட காலேஜுக்கு ஒர்க்குக்கு போகிறாரு. இப்போ அப்படியே டேஸஸ் ரொம்ப ஸ்மூத்தாகவே ஒரு 1 மந்த் எண்ட் ஆகுது. 1 மந்த்துமே ரொம்ப ஹாப்பியாக 2 கப்பிள்ஸுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்கவுங்க ஒர்க்குக்கும் போகிறாங்க, அவங்க ஒர்க்கில் அவங்க ஹார்ட் ஒர்க்கையும் காட்டுறாங்க. இந்த மாதிரி இருந்தால் இப்போ நாம் யோகியும் பார்க்குன்னா ஒரு மீட்டிங் டெண்டர் எடுக்கிற ப்ளேஸ்க்கு வந்துருக்காங்க. யோகி பார்க்க நோட் பண்ணிவிட்டு என்னடா என் பிரதர் உங்ககிட்ட எந்த மாதிரி ரூட் அப்ளை பண்ணுறான், லைஃப்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக போகுதா, என்கிட்ட ஃபைட் பண்ணுற மாதிரி என் பிரதர்கிட்ட ஃபைட் பண்ணுறியோங்கிற மாதிரி யோகி பார்க்க பாட்டு கேட்டான். ஏண்டா டேய், நீ திருந்தவே மாட்டியாடா? எப்பொழுது நான் தானடா உங்ககிட்ட ஃபைட்டுக்கு வருவேன், இப்போ நான் வாலண்ட்ரியா நீயே என்கிட்ட ஃபைட்டுக்கு வர? ஆமாம், நானும் உன் பிரதரும் ஃபைட் பண்ணா என்ன, ஃபைட் பண்ணாட்டா உனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்கு யோகிக்கிட்ட ஃபைட்டுக்கு போகிறாரு. டேய், என் பிரதர் உன்கிட்ட எப்படி சாஃப்டாக நடந்துக்கிறானா ரூடாக நடந்துக்கிறான்னு தானே கேட்டேன், நீடா சரியான ரகட் பாய் ஆச்சு, என் பிரதரையே அடித்தாலும் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம யோகியும் பார்க்க மாட்டோம்லாம் டெண்டருக்கு ஃபைட் பண்ணவங்க இப்போ பிரதர்ஸை வச்சு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ண ஆரம்பித்தோம். ஆமாண்டா, நான் வந்து சரியான ரகட் பாய் தான், என்னோடய ஜிமின் ரொம்ப இன்னசென்ட் ஆச்சு, என் ஜிமினை நீ வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவியேங்கிற மாதிரி இந்த மாதிரி 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்குதா. அவங்கவுங்க கம்பெனியில் உள்ள பர்சனல் செக்யூரிட்டி இருப்பாங்களா, அவங்க நோட் பண்ணிவிட்டு மேரேஜ் தான் பண்ணாங்க. மேரேஜ் ஒரே ஃபேமிலிக்குள்ளே ஒரே பிரதர்ஸையாக மாற்றி மாற்றி மேரேஜ் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, முன்னெல்லாம் டெண்டர் எடுத்தால் டெண்டருக்கு தான் ஃபைட் பண்ணுவாங்க, இப்போல்லாம் பிரதர்ஸை வச்சுலாம் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு செக்யூரிட்டிஸ் 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நோட் பண்ணோம். இப்போ டெண்டர் எடுக்கிறதுக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு அவங்கவுங்க ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்போது மாதிரி யோகி இந்த ப்ளேஸில் டெண்டரை வின் பண்ணியிருந்தாரு. டேமேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க கட்டுனா எப்போதுமே இந்த யோகி இருக்கிற ப்ளேஸில் யோகி தான் வின் ஆகுவான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு பார்க்க கொஞ்சம் கலாய்ச்சி விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து போனோம். திமிரு டே, என்னையாடா கலாய்ச்சி விட்டு போகிற, இருடா உன் ஹஸ்பண்ட் என்னோடய பிரதர்டா, அவனுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் நீ என்னை ரொம்ப கலாய்ச்சின்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்லவும், டே அவன் உனக்கு முதல்ல பிரதர்டா, இப்போ என்னோடய ஹஸ்பண்ட்ரா, ஏன் வச்சுட்டான் கேட்பான், நான் சொல்கிறதான் கேட்பான், போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம இவங்க எங்கேருந்து போனால் திமிரு பிடிச்சவன் போட்டு கலாய்க்கிற மாதிரி இப்போவும் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு போயிட்டானோ எனக்குற மாதிரி டெண்டர் கிடைக்காத அந்த மூமெண்ட்டில் கடுப்பில் நேராக கிளப்புக்கிட்ட வராரு. இந்த மூமெண்ட் ஆல்ரெடி நம்ம சுகாவுக்கு தெரியாது. எப்போதுமே நம்ம பார்க்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவர் மேரேஜின்னு பண்ணியாச்சு, ஒய்ஃபுன்னு அக்சஸ் பண்ணியாச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாச்சுன்னதுக்கப்புறம் நம்ம சுகா பார்க்கலாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. அவர் மோஃபியா ஒர்க்கில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒர்க்கை மட்டும் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அந்த மொமெண்ட்டுக்கு இந்த மாதிரி இப்படி ஒரு ஃபைட் ஆகி டெண்டரில் வின் ஆக முடியாமல் அந்த டென்ஷன்லேயே எப்போதுமா டே கிளப்பில் போய் ட்ரிங்க் பண்ண நம்ம பார்க்க இப்போ வரான். அதே கிளப்பில் தான் நம்ம சுகா ஏதோ மோஃபியா டீல் ஒர்க்குக்கு வந்திருப்பாரு. இது தெரியாமல் நம்ம சுகா இருக்கிற டேபிளுக்கு ஒரு 2 டேபிள் தள்ளி தான் பார்க் வந்து உட்காருதாரு. என்னை யோங்கி நான் சும்மாவே விட மாட்டேன், என்னை டென்ஷன் ஆக்கிட்டான், டென்ஷன் ஆக்குனதுக்கே டே யோங்கி என் ஹவுஸில் தான்டா நீ இருக்கிற, உன்னை என்ன பண்ணுறேன் பாருடா அப்படிங்கிற மாதிரி கடுப்புலையே யோங்கி எப்போது திட்டுற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே திட்டிட்டு எனக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்லாம் எட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற பர்சன்ஸை பார்த்து சொன்னோம். இப்போது நம்ம பார்க் இந்த மாதிரி புலம்பிட்டு இருந்தா 2 டேபிள்
தாண்டிட்டானே சுகா இன்னொரு பர்சன்ட் கூட டீல் பேச வந்திருப்பாரு. அந்த பர்சன்ட்கிட்ட நம்ம சுகா பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா இங்கே டீல் பேச வரல, சுகாவை கில் பண்ணதுக்காக தான் அந்த பர்சன்ட் ஓலூருக்கே ரெடி பண்ணியிருப்பான். பேசிகிட்டு இருக்க அதே டைட்டில் சுகாவோட பேக் சைடில் கன்னை வச்சு அந்த பர்சன்ட் சுகாவை மிரட்டுறான். உன்னை இந்த ப்ளேஸ்க்கு டீல் டீல் போடுறதுக்கு உன்னை கூப்பிடலடா, உன்னை மொத்தமாக போட்டு தள்ளதுக்கு தான் கூப்பிட்டேன். நான் போட்ட ஸ்கெட்சில் கரெக்டாக வந்து விழுந்துட்ட. என்னோடய பாடி கார்டு உன்னோட நெக்கு கிட்ட கன்னை வச்சுருக்கான். கொஞ்சம் மூவ் ஆனா உன்னை இதே பிளேஸில் கில் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சுகாவை பார்த்து சொன்னேன். சுகா வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட்லாம் பண்ணி திட்டுவாருன்னு பார்த்தேன். வில்லட்டனமா பயங்கரமாக சிரிக்கிறாரு. அப்படியாடா, என்ன போட்டு தள்ளதுக்கான பிளான் தானா? ரொம்ப மொக்கையான பிளானாக இருக்குது. இந்த மாதிரி மொக்க பிளான்லாம் உனக்கு தாண்டா வரும். பட் இந்த சுகா அப்படிலாம் கிடையாது. நினைக்கிறது, திங்க் பண்ணுறது, எவ்ரி செகண்ட் எவ்ரி டைட்டிலையும் எக்கச்சக்க பிளான் போடுமே.